சனி பகவான் அப்படிங்கிறவர் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். பயிற்சியாகி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை கொடுக்குறார். இப்படி கடந்த ஆண்டு நான் நன்மை அனுபவிக்கலை, இப்போவும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பார்த்துட்டு இதுதான் பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, எளிமையான பரிகாரம் தான். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார பலாபலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி இதெல்லாமே நடந்தது. நடந்த காலகட்டத்தில் ஆகி ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆட்சி பயிற்சி ஆகி இப்போ எப்படி போயின்னு இருக்குது என்னங்கிற நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருந்தது. குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து நன்மையை கொடுத்துட்டு இருந்தால் திருமணம் உண்டாயிருக்கணும், வம்ச விருத்தி ஏற்பட்டிருக்கணும், வீடு வாங்கியிருக்கலாம், மனை வாங்கியிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். உத்தியோகத்தில் உயர்வு கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் கேது பகவானும் 9ஆம் இடத்துல இருந்தார், அவளும் வாரி வழங்கியிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி புதியதொரு பெரிய மனிதர்களோட சந்திப்பு, அரசியலில் பெரிய ஆதாயங்கள், அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு நிர்வாக ஹெட்டு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கீழே பல பேர் பணிபுரிகிறது. அந்த மாதிரி இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருந்தார், அவரும் நன்மையை செஞ்சார். யோகங்கள் ஏற்படுறது, நீங்கள் செய்ய முடியாமல் இருந்த காரியத்தையெல்லாம் செய்து முடிக்கிறது, பல நாட்களாக மனசில் திட்டம் போட்டு வச்சுருந்த காரியத்தை நிறைவேற்றுறது, தாயார் தாப்பனார் வழி சொத்துக்கள் அனுபவிக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். பயிற்சியாகி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை கொடுக்குறார். வாரிசுகள் ரீதியான பிரச்சனை, குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிப்பு அல்லது குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள், விபத்துக்கள், இந்த மாதிரிலாம் நடக்க வேண்டிய அமைப்புகளை கொடுக்குறார். ராகு பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறனால சில பேருக்கு திடீர் இடமாற்றம், சம்மந்தமே இருக்காது, திடீர்னு வேலையில் மாற்றம், தூக்கி எங்கேயோ அடிப்பான், இங்கே எங்கேயோ சென்னையில் இருப்பான், திடீர்னு தூக்கி ஜார்க்கண்டில் போடுவான், அந்த மாதிரி மாற்றி போடுறது, இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரங்கள், நரம்பு கோளாறுகள், கண் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள், இது கூட பரவாயில்ல. கெட்ட நண்பர்கள், அவங்களால் ஏற்படக்கூடிய கெட்ட பெயர்கள், அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, நாம் தண்டனை அனுபவிக்கிறது, கெட்ட சகவாசம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, பழிபாவங்களுக்கு ஆளாகிறதுன்னு ஏற்படுது. குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. திருமண பேச்சு தடைபடுது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, பிரிந்து போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கிறது. கேது பகவானும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அவர் இடையூறுகளை ஏற்படுத்துகிறார். இப்படி பொதுவாக கடந்த ஆண்டு நன்மை நடந்திருக்கணும், இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இப்படி கடந்த ஆண்டு நான் நன்மை அனுபவிக்கலை, இப்போவும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அதற்கு காரணம் என்ன? அதாவது நல்லது நடக்கும்போதும் நல்லது நமக்கு நடக்கலை, கெட்டது நடக்கும்போது அதிகமாக கெட்டது நடக்குது, ஏன் அப்படிங்கிற கேள்வி வரலாம். இதுதான் இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா இதுதான் நடந்திருக்கணும், நான் சொன்னது அப்போவும் நடக்கலை, இல்லை இப்போ நடக்கிற கெட்டது இன்னும் அதிகமாக நடக்குது அப்படின்னா காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் கோச்சார ரீதியான பலன்களில் இந்த விருச்சிக ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் நாம் கஷ்டப்படுற அந்த பதிவை பார்க்குறேன், நீங்கள் சொன்னது எதுவுமே நல்லது நடக்கலை, எனக்கு கெட்டது தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகம். நீங்கள் பிறந்த நேரத்தில் காலச்சக்கரத்தில் 12 ராசியில் என்ன கிரகம் எங்கே இருந்ததோ அது உங்களுக்கு சொந்த ஜாதகம். அந்த சொந்த ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி சனி சரியில்லை, ராகு கேது சரியில்லை, குரு சரியில்லை அப்படிங்கிற பட்சம் ஒரு பக்கம். அது போக மற்ற 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், இவங்கெல்லாமும் சரியில்லைன்னா எந்த நல்லதுமே நடக்காது. இது ஒரு பக்கம். நட்சத்திர பலன், இப்போ விருச்சிக ராசின்னா விசாகம், அனுஷம், கேட்டை, இது 3க்கு 3 விதமான பலன்கள். 3 தசா புத்தியில் பிறந்திருப்பீங்க. இப்போ அந்த தசா புத்தி அனுகூலம் இல்லை, எல்லாம் டோட்டலாக வச்சு நம்மளை வச்சு செய்யுது, நல்லது எல்லாருக்கும் நடந்தாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் ஆகணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இந்த கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் நடந்தாலும் நமக்கு ஏன் நடக்கலை, அல்லது அப்போ கெட்டது நடந்தாலும் இப்போ இந்த இதில் நல்லது நடந்ததுன்னா, நல்ல கிரகம் இருந்ததுன்னா அந்த கெட்டதை மாற்றி அமைக்கும். இப்போ பார்த்தா தானே தெரியும். சொந்த ஜாதகத்தில் இந்த நல்ல கிரகம்லாம் இங்கே இருக்குது, அதில் தானே கெட்டது, இது நம்மளை காப்பாற்றும், அப்படியே எடுத்துக்கலாம். அதில் நல்லது நடக்கும்போது நமக்கு கெட்டது நடந்தாலும் அதுக்கும் சொந்த ஜாதகம் தான் காரணம். அப்போ என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகத்தை முறையாக பார்த்துக்கணும். பார்த்தால் தானே தெரியும் எந்த தோஷத்தினாலும் இந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சினால் மட்டும் போராது.
தெரிஞ்சால்தான் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண முடியுங்கிறத நம்ம முடிவே பண்ண முடியும். சரி, இப்போ பார்த்துட்டு இதுதான் பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் கேட்பீங்க. பெரிய விஷயமோ பெரிய இதோ கிடையாது, ரொம்ப சிம்பிளான பரிகாரம். அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர ராஜாய வித்மகே யந்திர ரூபாய திமகே தன்னோ யந்திர பிரச்சோதயாத் அப்படின்னு பேர். யந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது. அதாவது யஹா திராதி, திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது யந்திரம். மனசா திராயதீதி மந்திரம், புரிஞ்சுதுங்களா? மனசில் நினச்சி எழுதுறது தான் யந்திரம். என்ன யந்திரம்னு பார்த்தீங்கன்னா, யந்திரத்தை 3 விதமாக பண்ணலாம். அதாவது அதில் பீஜாட்சரங்கள்னு பேர். நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகடில் எழுதலாம், வெள்ளித்தகடில் எழுதலாம், காப்பரத்தகடில் எழுதலாம். இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி 7.5 வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா, அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ராகு கேது பிரச்சனையா, வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா, இந்த கடன் தொல்லையாக இருக்குது, திருமணத்தில் தொல்லையா, உத்தியோகத்தில் தொல்லையா, கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான, எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க, சுவாமிக்கு அடியில் காப்பரத்தகடு தான் வைப்போம். அதில் சுவாமியினுடைய மூலமந்திரம். மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும், கோபுர கலசம், அதுவும் காப்பர். கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் யந்திரம். அது டவர், இது சிம் கார்டு. இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறது தான் யந்திரம். யந்திரம் எடுத்துன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுகிறோம், விநாயகர் வந்துடுறார். சிவன்னா சிவனுக்கு உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு 12 நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு 108 தடவை டெய்லி ஜெபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம், உங்களுக்கு சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்ரார ஹும்பன் நமஹ சுதர்சனாஜ வித்மகே மகாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதயாத், இந்த மாதிரி மந்திரங்களை 108 தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எந்திரத்தை கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். இதெல்லாம் விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கொய்யறதுக்கு மட்டும் வசீகரத்து, ஜன வசீகரம், தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும். அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது. இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம். பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா 40,000 50,000 60,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இது அவ்வளோவுள்ள ஆகாது. அதனால் இது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.